ஈரோடு வந்து பெரியாருடைய மண், அங்கே போய் இது வந்து பயங்கர இம்பேக்டை ஏற்படுத்தும், இவங்களுடைய முன்பு வாங்கின வாக்குகளை விட பல மடங்கு குறைவு, ஏன்னா விஜயோடைய கட்சியிலேருந்து கட்சி வந்து தொடங்கிட்டாரு, ஸோ விஜயோட ரசிகர்கள் தான் நாம் தமிழர்ல இருந்தாங்க. இது மாதிரி பல்வேறு பின்னணிகளில் தான் இந்த தேர்தல் நடந்தது. இதெல்லாம் எப்படி இப்போ இதில் இம்பேக்ட் ஆகிருக்குதுன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிருக்குது. 10,000 ஓட்டு வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சின்னு. என்னது 10,000 ஓட்டா, நிஜமாக சொல்கிறீங்க, உண்மையாவா, 10,000 அப்படின்னு கேட்டார். அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு, அதனுடைய கருத்துக்களுக்கு, அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருக்குது அப்படிங்கிறத அவ்வளவு பெரிய நெருக்கடியிலையும் வந்து இவ்வளவு பெரிய வாக்கை பெற்ற போது நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. வெடிகுண்டு வீசி சீமானை நாங்கள் கொலை செய்து விடுவோம் அப்படின்னு நேரடியாக காவல்துறைக்கு முன்னாடியே பகிரங்கமாக வந்து பேசி இவ்வளோ வேலைகளையும் செய்த பிறகு ஊடகங்களெல்லாம் உட்கார்ந்திருந்த இந்த திராவிட ஆதரவாளர்கள்லாம் சொன்னது என்னன்னா, நீ வந்து பெரியார் மேலே கை வச்சுட்டில்ல, அதுவும் பெரியார் மண்ணில் போய் நீ நின்று உன்னால் 2,000 ஓட்டு வாங்க முடியுமா, பார்த்துருவோமா அப்படிலாம் வந்து சவால் விட்டாங்க, சொடக்கு போட்டு சவால் விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்தது என்ன, 24,138 வாக்குகளை இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்திருக்கிறது. இதை நாங்கள் கொண்டாடுறோம், இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் கருதுகிறோம். எல்லா பூத்துலையுமே கள்ள ஓட்டு போட்டாங்க. இதை இல்லைன்னு யாராவது மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். நான் மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், ஏயா நீங்கள்லாம் வந்து அரசியலாம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு, என்னென்ன வார்த்தைகள் பேசுனீங்க ஒருமையில் சீமான, என்னென்ன சவால் விட்டீங்க, என்ன நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் நீங்களே உட்காந்து கேட்டு பாருங்க. வெக்கமான சூடு சொரணை இருந்தால் பொது வெளியில் வருவீங்களா நீங்கள்லாம், நான் கேட்குறேன். சீமான வீழ்த்துறதுக்கான ஆளா நீங்க? இதோட நிறுத்திக்குங்க. சீமான் நீங்கள்லாம் தொட முடியாத மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. அவங்க 75, நீங்க 15. நான் சொல்றேன் உங்களுக்கு, நாங்க வந்து ஜெனூனா எங்களால சொல்ல முடியும் இது எங்க ஓட்டுன்னு. திமுகவில் சொல்ல முடியுமா? அவங்க கூட்டணியில் 15 கட்சி இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் 5-5% நீங்க கொடுத்தீங்கன்னா கூட திமுக வாங்கின ஓட்டும் நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டும் ஒன்னா தான் வரும். 5-6வது தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லை? ஏன் ஒரு இடைத்தேர்தலில் கூட தனிச்சு நிற்க முடியலையா உங்களால? இல்ல நாம் தமிழர் கட்சி அதிகம் சதவீதம் வாங்குறது மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே டெபாசிட் வாங்க விடக்கூடாது, அதை கட்டுப்படுத்தணும். டெபாசிட் வாங்கிட்டா சீமானை கட்டுப்படுத்த முடியாது, அதனால டெபாசிட் வாங்க விடாம பண்ணுங்கன்னாங்க. இப்போ நாங்கள் டெபாசிட் வாங்குறதுக்கு எவ்வளவு ஓட்டு வேணும் எங்களுக்கு? ஒரு 1,500 ஓட்டு வேணும். புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த 1000 ஓட்டை எங்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை நீங்கள் புடுங்கிருக்கீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ரீகவுண்ட் பண்றியா வந்து எங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, சீமானை பார்த்து பயப்படுறீங்கல்ல, சீமானை பார்த்து நடுங்குறீங்கல்ல, திராவிடம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அங்கேயே செத்து போச்சு திராவிடம். நீ என்னைக்கு இது ஈரோடு மண்ணு, இது பெரியார் மண்ணுன்னு நீங்க சொல்லும்போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார், பெரியார் எங்களுக்கு வெறும் மண்ணுன்னாரு. போன தடவை நாங்கள் வாங்கினதை விட 130% வாக்குகளை நாங்கள் அதிகம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர் சொந்த மண்ணில் என்ன ஆயிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சுக்குங்க. வணக்கம் தோழர். வணக்கம், வாழ்த்துக்கள் தோழர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 15.59%, 16%, அதாவது 8லேருந்து இரட்டிப்பாயிருக்கு, 100 மடங்கு ஜம்ப். ஆமாம், இது ஏற்கனவே இது ஆக்சுவலாக வந்து நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இதுதான் எக்ஸாக்ட் நம்பர்னு ஒரு போன சண்டே ஃபாதர் ராஜநாயகம் அவருடைய எலெக்ஷன் சர்வேல கரெக்டாக 16% நாம் தமிழர் கட்சி வாங்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்துருக்குது. ஆமாம், நானும் அதை வந்து கவனித்தேன். அப்போ கூட எங்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, நம்ம அதிகமாக வாங்குவோம், என்ன ஃபாதர் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து சொல்கிறாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவ்வளவு அக்யூரேட்டாக எப்படி சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 15.59 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கணிப்பாக நான் வந்து கருதுகிறேன் தோழர். தோ ஈரோடு பை எலெக்ஷனாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அது வந்து அதுதான் வந்து இங்கே எழுதப்படாத சட்டம்னு இருக்கும்போது. ஆனால் ஈரோடு பை எலெக்ஷனை நாம் தமிழர் ஃபேஸ் பண்ண அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா பெரியார் எதிர்ப்பு பயங்கரமாக போயிட்டு இருந்தது. சீமான் வீடு முற்றுகை ஒரு 10 நாள் வந்து தொடர்ச்சியாக இந்த இஷ்யூ தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தமிழ் அமைப்புகள்லாம், தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் தமிழ் தேசிய வேட்பாளர்னு ஒரு போட்டி வேட்பாளர்லாம் அங்கே போட்டாங்க. தொடர்ச்சியாக சீமானை வந்து பல்வேறு தளங்களில் டார்கெட் பண்ணி
அடிச்சிட்டு இருந்தாங்க. ஈரோடு வந்து பெரியாருடைய மண், அங்கே போய் இது வந்து பயங்கர இம்பேக்டை ஏற்படுத்தும், இவங்களுடைய முன்பு வாங்கின வாக்குகளை விட பல மடங்கு குறைவு, ஏன்னா விஜயோடைய கட்சியிலேருந்து கட்சி வந்து தொடங்கிட்டாரு. ஸோ விஜயோட ரசிகர்கள் தான் நாம் தமிழர்ல இருந்தாங்க. இது மாதிரி பல்வேறு பின்னணிகளில் தான் இந்த தேர்தல் நடந்தது. இதெல்லாம் எப்படி இப்போ இதில் இம்பேக்ட் ஆகிருக்குதுன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியா இருக்குது. ஆமாம், இதில் என்ன நான் ஒரு முக்கியமான விடயம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அரசியல் கிராஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்போவுமே வந்து தோல்வி அடைஞ்சதே இல்லை. அது தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் தான் அது போயிட்டே இருக்குது. 1.5, அதுக்கப்புறம் அது 4%, அப்புறம் அது 6.9%, அதுக்கப்புறம் 8.22%. இப்போ ஒரே ஜம்பாக வந்து அது வந்து ஒரு 16 வச்சுங்களேன், 16% அது வந்து போயிருக்கு. இது வந்து அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் களத்தில் அதிமுக இருந்துச்சு, ஈவிகேஎஸ் இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ்காரர் நிற்கிறாரு. கூட்டணி பலம் வந்து பயங்கரமாக இருக்குது. அது போக அவங்க பட்டியல் மக்களை கொண்டு அடைச்சி வச்சாங்க. வீடு வீடாக ஒரு மந்திரிகளை போட்டு எம்எல்ஏக்களை எல்லாம் இறக்கி ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. ஒவ்வொரு 10 நாள் ஒவ்வொரு நாளும் கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்படி பல வேலைகளை அவர்கள் செய்த போதும் கூட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 11,000 ஓட்டை வந்து வாங்கியிருந்துச்சு. ஈவிகேஎஸ் இளங்கோவன் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, 10,000 ஓட்டு வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சின்னு. என்னது 10,000 ஓட்டா, நிஜமாக சொல்கிறீங்க, உண்மையாவா, 10,000 அப்படின்னு கேட்டார். அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு, அதனுடைய கருத்துக்களுக்கு, அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருக்குது அப்படிங்கிறத அவ்வளவு பெரிய நெருக்கடியிலையும் வந்து இவ்வளவு பெரிய வாக்கை பெற்ற போது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திராவிட கட்சிகளும், திராவிட சிந்தனையாளர்களும், திராவிட இயக்கவாதிகளும், திராவிட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களும் ஒரே ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக களமிறங்கி ஈரோடு கிழக்கில் முகாமிட்டு ஒவ்வொரு நாளும் ஒருமையில் பேசி தரம் தாழ்த்தி விமர்சித்து மிக மோசமாக களத்தில் வந்து வேலை செய்கிற தம்பிகளை அடிக்க வந்து வெடிகுண்டு வீசி சீமானை நாங்கள் கொலை செய்து விடுவோம் அப்படின்னு நேரடியாக காவல்துறைக்கு முன்னாடியே பகிரங்கமாக வந்து பேசி இவ்வளோ வேலைகளையும் செய்த பிறகு ஊடகங்களெல்லாம் உட்கார்ந்திருந்த இந்த திராவிட ஆதரவாளர்கள்லாம் சொன்னது என்னன்னா, நீ வந்து பெரியார் மேலே கை வச்சுட்டில்ல, அதுவும் பெரியார் மண்ணில் போய் நீ நின்று உன்னால் 2,000 ஓட்டு வாங்க முடியுமா, பார்த்துருவோமா அப்படிலாம் வந்து சவால் விட்டாங்க, சொடக்கு போட்டு சவால் விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்தது என்ன யோசிங்க. கிட்டத்தட்ட 24,138 வாக்குகளை இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்திருக்கிறது. இதை நாங்கள் கொண்டாடுறோம், இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் கருதுகிறோம். இதில் வந்து அதிமுக வாக்குகள் இருக்கு. இதில் தான் கேட்குறேன்ப்பா, இதை நீங்கள் கொண்டாடுறேன்னு சொல்கிறதுக்கு இது உங்கள் வாக்குகள் மட்டுமே இருக்காது இல்லையா? இப்போ வந்து இதில் இப்போ ஃபாதரோடைய கணிப்பில் பாஜகவுடைய ஓட்டு இங்கே போகுது, அது மாதிரி தாவேகாவுடைய வாக்காளர்கள், தாவேகா கட்சி உறுப்பினர்கள் அவங்களுடைய ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு போகுது, அதிமுகவுடைய ஓட்டு வருது, அஜித் ரசிகர்களுடைய ஓட்டு வருது. இது மாதிரி இவங்கெல்லாம் களத்தில் இல்லாதனால கிடைத்த வெற்றி தானே இது. அப்படியும் நம்ம அதை நீங்கள் தவிர்க்க முடியாதுல்ல? இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து இவங்க இல்லை, பிஜேபி இல்லை, அதிமுக இல்லை. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, செந்தமிழன் சீமான் பகிரங்கமாக வந்து ஆதரவு கேட்குறாரு அதிமுக கிட்ட, பாஜக கிட்ட வந்து ஆதரவு கேட்குறாரு அப்படின்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன் வச்சாங்க. நான் என்ன கேட்குறேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுக்கு அவர்கள் வாக்களித்திருந்தால், அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் எங்களுக்கு வாக்களித்திருந்தால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எங்களுக்கு வாக்களித்திருந்தால், நாங்கள் ஏன் அவ்வளவு குறைவான வாக்குகளை நாங்கள் வந்து வாங்குகிறோம் சொல்லுங்கள்? விக்கிரவாண்டியில் ஏன் வாங்குகிறோம்? அதே மாதிரி தான் இங்கே வந்து திமுக பெரியாரை நம்பலை. திமுக புரியுதுங்களா? பெரியாரால் வந்து ஒரு ஓட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியை திமுக நம்பினதுனால தான் காந்தியை நம்பினாங்க. நோட்டு காந்தியை நம்பினாங்க. அடுத்தது காந்தியவும் கள்ள ஓட்டையும் நம்பினாங்க. எல்லா பூத்துலையுமே கள்ள ஓட்டு போட்டாங்க. இதை இல்லைன்னு யாராவது மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அதாவது பணம் கொடுக்கல,
நாங்கள் கள்ள ஓட்டு போடலை, நாங்கள் 32 பேரை சேர்த்துக்கிட்டு களத்துக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பாப்போம். அப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து தாழ்வாக நினைக்கிறதும் இதுக்கு வந்து இப்போ நான் கேட்குறேன், யார் ஓட்டு போடுவா? பிஜேபிக்கு யார் ஓட்டு போடுவா? பிஜேபிக்கு வடநாட்டில் இருந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுக செய்த அயோக்கியத்தனமான வேலை என்ன தெரியுங்களா? துண்டறிக்கையிலிருந்து, பதாகையிலிருந்து, சுவரொட்டியிலிருந்து எல்லாமே இந்தியில் அடித்து, இந்தி பேசுகிற மார்வாடிகளை கையில் பிடிச்சி அவங்களுக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம்னு காசு கொடுத்து அவங்கள வச்சு வந்து பரப்புரை செஞ்சாங்க, ஹிந்தியில் பரப்புரை செஞ்சாங்க. இது எப்படி? இப்போ பணியை வந்து இந்தி மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்தி தெரியாது போடான்னு பணியம் போட்டுக்குவார். ஆனால் தேர்தல் களத்தில் ஹிந்தியில் போஸ்டர் அடித்து, ஹிந்தியில் துண்டறிக்கை அடித்து, இந்திக்காரங்களை வச்சு பரப்புரை செய்வீங்களா நீங்கள்? அப்போ இந்திக்காரங்களா வடநாட்டுக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் 10,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு. புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ அந்த அந்த ஓட்டு பிஜேபி ஓட்டு, அது எல்லாமே அது எங்களுக்கு போட்டுச்சுன்னு எப்படி நாங்கள் நம்ப முடியும்? சொல்லுங்கள் பாப்பா. அப்போ இந்த களத்தில் பிஜேபி ஆதரவாளர்களும் அதிமுக ஆதரவாளர்களும் ஏனைய விஜய் ஆதரவாளர்களும் இது ஊழல் செய்கிற திமுகவை இன்னைக்கு வந்து தமிழகத்தை ஒரு பாலியல் குற்றம் நிறைந்த ஒரு மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய திமுகவை நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு எத்தனையோ மடங்கு வந்து இன்னைக்கு வந்து கூடி இருக்கும். புரியுதுங்களா? அண்ணன் செந்தமிழன் சீமான் விதைக்கிற நேர்மையான ஜனநாயக வழிமுறையில் அவர்கள் விதைக்கிற கருத்துக்கள் இருக்கு பாருங்க, அந்த கருத்துக்களை புரிந்து கொண்டவர்கள். இவங்க ஓட்டெல்லாம் வரலாற்றுங்களா? இல்ல வந்துருச்சு. இது இவங்க ஓட்டால தான் நாங்க இவ்வளவு ஓட்டு வாங்கணும்னு சொல்றதை நான் மறுக்கிறேன். அவர்கள் ஓட்டை எங்களுக்கு வரவிடாமல் செய்வதற்கு அவர்கள் தேடி தேடி அதிமுகவினுடைய பொறுப்பாளர்களுக்கு காசு கொடுத்தாங்க. அதிமுக ஓட்டு எங்கெங்க இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் காசு கொடுத்தாங்க. வெளியூர்களிலிருந்து கொண்டு வந்து ஒவ்வொரு பூத்துலையும் 100 ஓட்டுக்கு குறையாம கள்ள ஓட்டு போட்டாங்க. அரசு அதிகாரிகளை அங்க பணி செய்கிற ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் மிரட்டினாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் நின்னாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் திமுக காரங்க. எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓட்டை பிரிக்கிறதுக்காக கிடையாது. அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஓட்டெல்லாம் விழுவல. பூத்துக்குள்ள வந்து ஒரு சுயேட்சைக்கு 2 பேர் பூத்து கமிட்டி வந்து 2 பேர் இருக்கலாம், நிக்கலாம் உள்ள. 40 பேருக்கு மொத்தம் 80 பேர், திமுக காரங்க 2 பேர், 82 பேர் உள்ளுக்குள்ள நிக்கலாம். நாம் தமிழர் கட்சி தம்பிங்க 2 பேர் உள்ள நிக்க முடியுமா? முதல்ல உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாங்களா இவங்க? சொல்லுங்க பாப்பா. என்ன மிரட்டிங்க நீங்க வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு? அப்ப இதையெல்லாம் தாண்டி நாங்கள் இன்றைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறோம். இப்போ குறிப்பா நான் சொல்றேன், இது பெரியார் மண். பெரியாரை தொட்டுட்டு எப்படி நீ வந்து இங்க வந்து வாக்கு வாங்கிடுவேன்னு பார்ப்போன்னு சொல்லி சில அநாகரிக அரசியல் பேசுகிற, அரசியல்னா என்னன்னு தெரியாத திமுக அடிவெரடிகள் கொண்டாந்து வேட்பாளர்களை நிறுத்தி நீங்க என்ன பெரிய வாக்கை வாங்கி கிழிச்சிங்க? நீங்க எல்லாம் தூக்கு போட்டுட்டு தொங்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். நான் மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஏயா நீங்க எல்லாம் வந்து அரசியல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன வார்த்தைகள் பேசுனீங்க ஒருமையில சீமான, என்னென்ன சவால் விட்டீங்க, என்ன நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் நீங்களே உட்காந்து கேட்டு பாருங்க. சொல்லுங்க பாப்பா. பெருசா வந்து என்னமோ சீமானை அடிச்சு வீழ்த்திடுறோம் பாருங்க நிறுத்தினீங்களே, எவ்வளவு வாக்கு வாங்குனீங்க? நான் கேட்கிறேன். இணையத்தில் எத்தனை வாக்குன்னு கேட்குறீங்களா? 222. இணையத்துல எல்லாம் கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. 222 டிவைடட் பை 32ன்னு போடுறான். 32 அமைப்புகள் சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி 222 வாக்கு வாங்கிட்டு நீ எல்லாம் எப்படி பொது மேடையில் வந்து நீங்க எல்லாம் இனிமே வந்து பேசுவீங்க? வெக்கமான சூடு சொரணை இருந்தா பொது வெளியில வருவீங்களா நீங்கெல்லாம்? நான் கேட்கிறேன். சீமான வீழ்த்துறதுக்கான ஆளா நீங்க? இதோட நிறுத்திக்குங்க. சீமான் நீங்கெல்லாம் தொட முடியாத மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. புரியுதா நான் சொல்றது? சீமான் திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி என்கிற அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறாரு. இன்னொன்னு நான் சொல்றேங்க, ஜென்யூனா. ஆனா நீங்க சொல்றீங்க தொடரான டிஃபரன்ஸ் வந்து அவங்க 74.7, நீங்க வந்து சாரி 74.7, நீங்க வந்து 15.16னே வைங்களேன். அவங்க 75, நீங்க 15 14. நான் சொல்றேன் உங்களுக்கு, நாங்க வந்து ஜென்யூனா எங்களால சொல்ல முடியும் இது எங்க ஓட்டுன்னு. திமுகவில் சொல்ல முடியுமா?
சொல்லுங்க. அந்த அந்த ஓட்டுல காங்கிரஸ் ஓட்டு இல்ல, அந்த ஓட்டுல கம்யூனிஸ்ட் ஓட்டு இல்ல, அந்த ஓட்டுல விசிகா ஓட்டு இல்ல, அந்த ஓட்டுல கொங்கு வேளாளர் கட்சியோட ஓட்டு இல்ல. அப்ப என்ன நீங்க சொல்றீங்க? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பிரிச்சு பாருங்க. அவங்க கூட்டணியில 15 கட்சி இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் 5% நீங்க கொடுத்தீங்கன்னா கூட திமுக வாங்கின ஓட்டும் நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டும் ஒன்னா தான் வரும். அதைத்தான் நாங்க சொல்றோம். எங்களால மட்டும்தான் இந்தியாவில் ஜென்யூனா என் ஓட்டு, என் கட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான தகுதி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த 24,138 ஓட்டு நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு, யார் ஓட்டும் கிடையாது. இந்த தைரியம் திமுகவுக்கு இருக்கா? இப்படி சொல்றதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா? 60 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, 5-6வது தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லை? ஏன் ஒரு இடைத்தேர்தலில் கூட தனிச்சு நிற்க முடியலையா உங்களால? ஒரு இடைத்தேர்தலில் கூட காசு கொடுக்காம தேர்தலை சந்திக்க முடியலையா? நாங்கள் காசு கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் பலகீனமான எதிரி தானே உங்களுக்கு. அப்போ எங்களை எதிர்த்து நிற்கும் போது ஜென்யூனா ஏங்க நிற்க முடியல? உள்ளுக்குள்ள ஒரே ஒரு அமைச்சர் வேலை செய்யறாருன்னு சொல்லிவிட்டு வெளியில உட்காந்து 6 அமைச்சர்கள் வேலை செய்றீங்களே, அது என்ன கணக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன கணக்கு? ஏங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு கள்ள ஓட்டு போடுறதுக்கு? கள்ள ஓட்டு போடுறீங்களே, ஒரு பலகீனமான எதிரியை வீழ்த்துறதுக்கு கள்ள ஓட்டு போட்டீங்களே, உங்களுக்கு அடுக்குமா? நான் கேட்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புறேன். இவ்வளவு தூரம் கள்ள ஓட்டு போட்டு இவ்வளவு தூரம் காசு கொடுத்து வேலை செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீங்க, நாங்க வாங்கின ஓட்டுல என்ன கோல்மால் பண்ணீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க இன்னும் உங்களை டாமினேட் பண்ற அளவுக்கு நாங்க இன்னும் வளராத ஒரு ஆட்களா நாங்க இருக்கிறோம். அப்ப என்னென்ன கோல்மால் பண்ணி எங்க ஓட்டு சதவீதத்தை நீங்க குறைச்சிங்க? முதல்ல திமுக என்ன சொன்னிச்சுன்னா, நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலில் வாங்கினதை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி விடக்கூடாது, அப்படியே கட்டுப்படுத்தணும் அவங்கள அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஓட்டு போட்டு முடிச்ச உடனே அவங்க ஒரு நடுக்கத்துக்கு வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னா, ஊடகங்கள்லாம் சொல்லுது இல்லை நாம் தமிழர் கட்சி அதிகம் சதவீதம் வாங்குறது மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே டெபாசிட் வாங்க விடக்கூடாது, அதை கட்டுப்படுத்தணும், டெபாசிட் வாங்கிட்டா சீமானை கட்டுப்படுத்த முடியாது, அதனால டெபாசிட் வாங்க விடாம பண்ணுங்கன்னாங்க. இப்போ நாங்கள் டெபாசிட் வாங்குறதுக்கு எவ்வளவு ஓட்டு வேணும்? எங்களுக்கு ஒரு 1500 ஓட்டு வேணும். புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த 1000 ஓட்டை எங்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை நீங்கள் புடுங்கிருக்கீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ரீகவுண்ட் பண்றியா நான் கேட்கிறேன். அப்போ நீங்க எங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, சீமானை பார்த்து பயப்படுறீங்கல்ல, சீமானை பார்த்து நடுங்குறீங்கல்ல, திராவிடம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அங்கேயே செத்து போச்சு திராவிடம். நீ என்னைக்கு இது ஈரோடு மண்ணு, இது பெரியார் மண்ணுன்னு நீங்க சொல்லும் போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு, பெரியார் எங்களுக்கு வெறும் மண்ணுன்னாரு. இப்ப நாங்க அந்த பெரியார் மண்ணுல நிமிர்ந்து நிக்கிறோமா இல்லையா? பெரியார் மண்ணுல எங்களை வீழ்த்த முடியலன்னு நாங்க மாறு தட்டுறோமா இல்லையா? எத்தனை பேர் என்னென்ன பேச்சுடா பேசுனீங்க? சீமான எவ்வளவு பேர் பேசுனீங்க? இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இருக்க தம்பிங்கெல்லாம் எவ்வளவு இழிவா பேசுனீங்க? நீங்க எல்லாம் என்ன ஆவீங்கன்னு கேட்கிறேன் நான். உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இருந்தா நம்ம இவ்வளவு பேச்சு பேசணுமே. அப்பவும் இவன் இவ்வளவு ஓட்டை வாங்கி வச்சிருக்கானே, அப்ப மக்கள் ஆதரவு அவனுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? பூத் லெவல்ல ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது முன்னேற்றம் வந்ததா தொடர்? பல பூத்துல திமுகவை விட நாம் தமிழர் கட்சி அதிகம் வாக்குகள் வாங்கியிருக்கு. புரியுதுங்களா? சில பூத்துல நாம் தமிழர் கட்சி 1000 1200 வாக்குன்னா திமுக 800 வாக்கு தான் வாங்கியிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல அவங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. நாங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு வாக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஃப்ரீஸ் ஆகிருந்தோடனே நாங்கள் சொல்லுவோம் ஏதோ பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, இவன் டெபாசிட் வாங்கிடக்கூடாது, கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கட்டுப்படுத்த முடியாமல் தான் நாங்கள் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் நாம் தமிழர் கட்சி இனி வீழ்த்தவே முடியாத ஒரு கட்சி. 2026 நாங்கள் வெற்றியடைந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதை திமுக தடுக்கவே முடியாது. இது ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் அதை நிறுவி இருக்கிறோம். ஏங்க இது ஒரு இடைத்தேர்தலுங்க, யாருமே களத்தில் நிற்கலைங்க. ஒரு பலகீனமான கட்சின்னு நீ சொல்ற இல்ல, சீமான் வெல்ல மாட்டாருன்னு சொல்ற இல்ல, எதுக்குடா காசு கொடுத்த? உனக்கு வெக்கமா இல்லையா? எதுக்கு கள்ள ஓட்டு போட்ட? உனக்கு அசிங்கமா இல்லையா? நான் கேட்கிறேன். அவங்களுக்கு தங்களுடைய சதவீதத்தை உயர்த்தணும்ன்றது ஒரு தேவை இருக்கு. என்ன ஒரு இடைத்தேர்தலில் உயர்த்தி என்ன பண்ண போறீங்க?
ஒரு இடைத்தேர்தலில் உயர்த்தி நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அந்த மக்களிடம் இன்னைக்கும் EVKS இளங்கோவனுடைய பையன் திருமகன் வந்து எம்எல்ஏ இருந்தபோது வச்ச கோரிக்கை, EVKS இளங்கோவன் எம்எல்ஏ இருக்கும்போது வச்ச கோரிக்கை, இப்ப சந்திரகுமார் வரும்போதும் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட அந்த மக்கள் அதே கோரிக்கை வைக்கிறாங்க. சாலைகள் சரியில்லை. சந்திரகுமார் வந்து ஆல்ரெடி தேமுதிகலேருந்து வந்தவர், விஜயகாந்த் கட்சியிலேருந்து வந்தவர், எம்எல்ஏ இருக்கும்போதே வந்து திமுக கிட்ட போயிட்டாரு. இப்போ இந்த தேமுதிக காரங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? இல்லை, அவங்க உறுதியாக வந்து திமுகவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த நோட்டாவில் வந்து 6000 ஓட்டு வந்திருக்குல்ல தோழர், அந்த சந்திரகுமார் மேலே இருக்கிற வெறுப்பில் வந்த ஓட்டு தான் இந்த ஓட்டு. புரியுதா உங்களுக்கு? சந்திரகுமார் என்பவர் ஒரு நேர்மையாளர் இல்லை. இவர் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். பணம் பதவிக்கு ஆசைப்பட்டு திமுகவுக்கு கூட துரோகம் பண்ணிட்டு நாளைக்கு அவர் அதிமுகவுக்கு கூட போவாரு அப்படின்னு மக்களுக்கு தெரியும் நீட்டா. புரியுதா உங்களுக்கு? இவர் நேர்மையற்றவர் அப்படின்னு. அப்ப அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணாங்க, திமுக காரங்க, ஐயோ இவனை நம்பி நம்ம காசு கொடுக்காம இருந்தோம்னா அவன் அவமானப்படுத்தி போடுவான், மக்கள் வெறுக்கிற ஒரு ஆளு சந்திரகுமார், அதனால நம்ம காசு கொடுப்போம், நம்ம இந்தியில போஸ்டர் அடிச்சு ஓட்டுவோம், யாரு என்ன கேவலமா பேசினாலும் காரி மூந்தியில துப்புனாலும் பரவாயில்ல, இந்தியில போஸ்டர் அடிப்போம், இந்தியில துண்டறிக்கை அடிப்போம்னு இவ்வளவு வேலைகளை திமுக செஞ்சதுக்கு, கள்ள ஓட்டு போட வச்சதுக்கு காரணமே சந்திரகுமார் தான். இன்னைக்கு ஓட்டாவுக்கு 6000 ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமும் சந்திரகுமார் தான். புரியுதுங்களா? இப்போ இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்றாங்க, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றாங்க, எங்களுக்கு சாக்கடை வசதிகள் இல்லை, நாங்கள் மிக மோசமான சாக்கடையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், பல நோய்கள் எங்களை வந்து தாக்குது. ரெண்டாவது, இது ஒரு மஞ்சள் நகரம், மஞ்சளுக்கான பேட்டர்ன் ரைட்ஸ் கூட வந்து இவங்க வந்து வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து நெசவாளர்கள் வந்து வாழுகிற ஒரு பகுதி, அவர்களுக்கான லோனு இந்த மாதிரியான விஷயங்கள், அவர்களுக்கான நலன்களை செய்கிற ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு வேணும். சாலைகள் மிக மோசமாக இருக்கு, இந்த சாலைகளையாவது குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்குற ஒரு எம்எல்ஏ வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை இன்னைக்கு நேற்று இல்லை. புரியுதுங்களா? எண்ணெயிலிருந்தோ அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கினுடைய மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் திமுக குண்டர்கள் செய்கிற மிக மோசமான அயோக்கியத்தனங்களை தட்டி கேட்கிற ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கோரிக்கையை வச்சாங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க, காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு நீங்கள் வந்து வாக்குகளை மக்கள்கிட்ட இருந்து பறித்து நீங்களே எம்எல்ஏ வந்திருக்கிறீங்க. இப்போ சந்திரகுமார் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், ரோடு போடுவீங்களா, அல்லது நீங்க இந்த சாக்கடையெல்லாம் வந்து சரி செய்வீங்களா, இல்ல மார்க்கெட்ல இருக்கிற சிக்கல்களை சரி செஞ்சு எளிய மக்கள் வியாபாரம் செய்யற மக்கள் என்ன பண்ண முடியும்? இந்த 1 இயருக்குள்ள எங்களுக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழர் கட்சியை நீங்க ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த 1 இயருக்குள்ள உங்களோட அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றிருப்போம். எங்களுக்கு இது தவிர வேற வழியே கிடையாது. ஈரோடு கிழக்கு மக்கள் ஒரு பெரிய வாய்ப்பை வந்து அவங்க வந்து தவற விடுறாங்க, தொடர்ந்து 3வது தடவை தவற விடுறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, நாம் தமிழர் கட்சி வெறியோட இருக்குங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த பதவிக்கு, இந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்கிற இந்த பதவிக்கு இருக்கக்கூடிய உண்மையான மதிப்பு என்ன, மக்களுக்கு எந்த அளவுக்கு உழைக்கலாம் அப்படிங்கிறத நிறுவனத்துக்கு நாங்கள் தவிக்கிறோம். இந்த மக்கள் எங்களில தேர்ந்தெடுத்திருக்கணும். காசு கொடுக்குறானே, எத்தனை நாளைக்கு அந்த காசு வரும் உங்களுக்கு? கள்ள ஓட்டு போடுறானே, நீங்களாம் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? அடிச்சு அவர்களை வெளியில விரட்ட வேணாமா? சொல்லுங்க பாப்பா. அப்போ காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு சாராயம் வாங்கி கொடுத்து கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து இந்த மக்களை ஏமாத்தி இன்னும் எத்தனை ஆண்டுக்கு நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்க? அப்ப இதனுடைய ஒரு இறுதியா தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அள்ளு கலண்டிருக்கும். ஏன்னா பெரியாரை தொட்டுட்டாரு, முடிஞ்சது சீமா. அது ஒரு பிரச்சனையே இல்லைன்றாங்களே, அது ஒரு பிரச்சனையே இல்லை. வந்து ஃபாதர் கூட அந்த அவருடைய சர்வேல பெரியார் இஷ்யூ ஒரு பிரச்சனையே கிடையாது. 61% மக்கள் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, அது தேர்தல் இல்லைங்க. இப்போ நம்ம தம்பிங்க வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸுக்காரங்கெல்லாம் போய் பெரியார் யார் அப்படின்னு சொல்லி ஈரோடு கிழக்கில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. பல பெண்களுக்கு, பல ஆண்களுக்கு, எளிய ஆட்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் யாருக்குமே பெரியார்னா யாருன்னு தெரியல. அவர் ஈரோட்டில் பிறந்தவருங்க, இங்கே ஊருக்காரங்கன்னு சொன்னால் அதெல்லாம் யாருக்குமே வந்து தெரியல. இவங்க சும்மா ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு, இந்த குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பெரியார் பெரியார்னு பேசிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்கெல்லாம் யாரு போய் கீழே வேலை செஞ்சது? ஊருக்கு எத்தனை பேரை நீங்க வளர்த்தீங்க? இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் ஈவேராவினுடைய கருத்துக்களை நீங்க கொண்டுட்டு போனீங்களா? சொல்ல முடியுமா? நேருக்கு நேராக வாரீங்களா? கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? தமிழ்நாடு முழுதும் இருக்கிற தமிழர்களுடைய குல தெய்வங்கள் நீங்களாம் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. வெயிலையும் மழையிலையும் ஐயனாருக்கு அருவாளை வச்சு நின்றுட்டு இருப்பாரு.
அந்த ஐயனாருக்கு தான் நம்ம வருஷம் வருஷம் சாமி கும்பிடுவோம். அதான் குலதெய்வ வழிபாடு. அந்த ஐயனார் கோயிலை இடிச்சிட்டு இவங்க உளவார பணி செய்கிறேன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த கோவில்களாக அதை மாற்றி எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் செய்து ஐயர்கள் கையில் ஒப்படைச்சிருக்கான் தமிழ்நாடு முழுதும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க குளத்தூர் மணி ஐயா, மதிப்புக்குரிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயா கி வீரமணி அவர்களே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ உட்காந்து சீமானை எதுக்குறீங்க? நீங்க உங்களுடைய பிதா மகனுடைய கருத்தை ஏற்று நடக்கிற உண்மையான ஆளா இருந்தா மதிப்புக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப சும்மா உட்காந்துக்கிட்டு பொய் பொய்யா பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க சீமானுக்கு எதிரா. உங்க கடமையை நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் கருத்தியல தோத்து போய் உட்கார்ந்திருக்க கும்பல் நீங்க. இன்னைக்கு கிராமங்கள் முழுதும் சாய்பாபா கோயில் வந்திருக்கு. எந்த இடத்துல போய் நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க? ஊருக்கு ஊரு அனுமன் சிலை வந்து ஊர்லயே பெரிய சிலையா எழுப்பிட்டு இருக்கிறான். போய் தடுத்து நிறுத்திருக்கீங்களா? நீங்க பெரியாருக்கு 100 அடி சிலை கட்டுறேன்னு சொல்லி நீங்க நிதி திரட்டிட்டு இருக்கீங்க உலகம் பூரா. ஆக இந்த நிலப்பரப்பில் ஈவேரா அவர்களினுடைய கருத்து சுத்தமா வந்து தோத்து போச்சு. தோத்து போனதுக்கு யாருமே காரணம் கிடையாது, நீங்கள் காரணம். நீங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் அந்த கருத்துக்களை எடுத்து செல்லவில்லை. இப்ப பாருங்க மதிப்புக்குரிய சுபவீர பாண்டியன் அவர்கள் சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு ஒரு மேடையை போட்டுட்டு சீமானை கேவலமா பேச வச்சு மூன்றாந்தரமா திட்ட வச்சு ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனநோயாளியா மதிப்புக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் மாறி போயிட்டாருங்க. இதுக்கு மேல நான் என்னங்க அவரை வந்து விமர்சிக்க முடியும்? அப்போ இதுவா நாகரிகம்? இதுவா அரசியல்? இதுவா பெரியாரியம்? இதைத்தான் உங்களுக்கு வந்து ஈவேரா அவர்கள் கற்பித்துட்டு போனாரா? ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை மேடை போட்டு பொதுமக்கள் மத்தியில் இழிவா பேசுறது தான் நீங்க கற்றுக்கொண்ட பெரியாரியமா? நான் கேட்கிறேன், எழுந்து நின்று தடுத்திருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான இழிவான வேலைகளை செய்வதற்கு இவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வளர்ச்சி, மக்கள் மத்தியில் அவருக்கு உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வாக்கு. நம்ம பார்த்து நம்ம கூட இருந்த பையன் இன்னைக்கு வந்து இவ்வளவு மக்கள் செல்வாக்கு பெற்று இப்படி வர்றானே, அவன் பேசுறான்னு சொன்னா ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் திரள்றார்களே, அடுத்து 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 வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே போகுதே, அவன் சொல்லுவது போல 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுவானோ என்கிற அச்ச உணர்வு, பதட்டம், டென்ஷன் என்ன செய்ய சொல்லுதுன்னா தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் அவனை திட்ட சொல்லுது, அவன் இவன் பேச சொல்லுது, மிக மோசமா சொல்ல கூச்சமடைகிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த சொல்லுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு உங்கள் கருத்தை உங்கள் கொள்கையை பரப்புறதுக்கான முயற்சி செய்யுங்களேன். சீமான் வீட்டை நீங்க முற்றுகையிடுறேன்னு சொன்னீங்க, 32 இயக்கம் வந்தீங்க. 32 இயக்கத்துக்கும் அண்ணன் சீமான் அதான் சொன்னார், ஒரு இயக்கத்துக்கு 10 பேர் வந்தா கூட 320 பேர் வந்திருக்கலாமாப்பா, எதுக்குப்பா காசு கொடுத்து ஆள் கூட்டிட்டு வந்தாங்க? காசு கொடுத்து ஆள் கூட்டிட்டு வந்தே 800 பேர் கூட வரல. அப்போ உங்க நிலைமை என்ன, உங்களுடைய சக்தி என்னங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க வந்து சீமான் வீட்டை வந்து அடிக்க போறீங்கன்னு சொல்லி சீமான் வீட்டில் கூடுனவன் எவ்வளவு பேர் தெரியுமா? 5000 பேர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே இந்த வெற்றி என்பது சீமான் மீது தொடுக்கப்பட்டிருந்த ஒரு அநாகரிகமான அரசியல் இருக்கு இல்லையா, ஒரு கேவலமான ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு அரசியல் செயல்பாடு இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுத்த ஒரு பொடனி அடி இந்த வெற்றி. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி. ஏன்னா இது வந்து இப்ப 26ல் இன்னும் ஜாஸ்தியாகும் இந்த வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியல் 16 வந்துச்சு இங்க. தோழர் இங்க பாருங்க, நாங்க அதான் சொல்றோம் தோழர், இந்த கிழவனை திட்ட மக்கள் அங்கீகாரம் கூடத்தான் செய்யுது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் மேல யாருக்கும் இங்க மரியாதை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 10 லட்சம் பேர் வந்து திருவண்ணாமலையில் திரள்றான். ஒவ்வொரு தடவை கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதும் 50 லட்சம் பேர் திரள்றான். இவர் சொன்ன கருத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு யாரும் இங்க கடவுள் இல்லைன்னு இங்க யாரும் உட்கார்ந்து இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி நெல்லையப்பர் கோயிலில் வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்து திரள்றான். புரியுதுங்களா? ஆகவே இவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியல் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தமிழ் மீது பற்று அதிகமாயிடுச்சு. தமிழ் வார்த்தைகளை மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடியெல்லாம் பஸ்ஸுன்னுவாங்க, இன்னைக்கு பேருந்து அப்படிங்கிறாங்க.
புரியுதுங்களா நான் சொல்றது? தொலைக்காட்சி அப்படிங்கிறாங்க, நேர்காணல் அப்படிங்கிறாங்க, சுவரொட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ் இன உணர்வு அதிகமாயிட்டு, தமிழ் மொழி உணர்வு அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப பெரியாரியம் இந்த மண்ணில் மொத்தமா வந்து தோத்து போச்சு. காரணம், அவர் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரானவர் என்பது இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தெளிவாக புரிந்து விட்டது. அதனால நீங்க சீமான் அண்ணனை பேச பேச அவருடைய வாக்கு வங்கி என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? எங்களுக்கு வலுவான எதிரி உருவானதான் நாங்களும் அரசியல் செய்யறதுக்கு நல்ல இன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். எங்களை கொண்டுட்டு எங்க அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆக்காம நாங்க விடமாட்டோம்னு சொல்லி மதிப்புக்குரிய சுபவி போன்றவர்கள் களத்தில் இறங்கி நிற்கிற போது நாங்க ஏன் கவலைப்படணும்? திருமுருகன் காந்தி போன்றவர்கள் களத்தில் வேலை செய்யும் போது நாங்க ஏன் கவலைப்படணும்? அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள் இதுல சேனல்ஸ்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு சீமான நான் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன்னு சொல்லி நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாங்க ஏன் கவலைப்படணும்? சொல்லுங்க பாப்பா. நாங்க யாராவது இவங்களுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறோமா? நாங்க பேச மாட்டோம். ஏன்னா அவங்க எல்லாம் எங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க பி டீம் அவங்க எல்லாம். புரியுதா நான் சொல்றது? உண்மையா சொல்றேன் தோழர். இவர்கள் பேச 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 நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் இவர்கள் பேசுவதெல்லாம் பிழையான வார்த்தைகளை பேசுகிறார்கள், தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார்கள், கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுகிறார்கள். இதற்கு எதுக்குமே அண்ணன் செந்தமிழன் சீமான் பதில் சொல்றதில்லை. இவர் வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க எப்ப பார்த்தாலும். அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஆபாசமா பேசுது, நாம் தமிழர் கட்சி எல்லாரையும் வந்து கொச்சைப்படுத்தி விமர்சிக்குது அப்படின்னு. நாங்க என்ன கேட்கிறோம், எங்க கட்சியில இருக்கிற யாராவது ஒருத்தரை ஒருமையில் பேசி அல்லது கொச்சைப்படுத்தி விமர்சித்து யாராவது ஒருத்தரை காட்டுங்க பாப்போம். ஏன் இந்த பொய்யான பரப்புரையை செய்றீங்க? நாங்க காட்டட்டுமா? எத்தனை பேர் சீமான கொச்சையா பேசுறீங்க, எத்தனை பேர் சீமான கேவலமா பேசுறீங்க? நாங்க காட்டட்டுமா? எங்க தம்பி தங்கைகள் அப்படி தரம் கட்டவர்களாக எங்கள் அண்ணன் சீமான் வளர்க்கவில்லை. ஒரு வார்த்தை கூட போயிடுச்சுன்னா கூப்பிட்டு மிக கடுமையாக வான் பண்ணவர் எங்க அண்ணன். அடுத்த மேடை தம்பி உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என்னையெல்லாம் கட்டுப்படுத்தினார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இவர்களெல்லாம் நினைப்பது போல தடுக்கக்கூடிய வளர்ச்சி கிடையாது. இனி தடுக்கவே முடியாத வளர்ச்சியா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி இருக்கு. அதற்கான ஒரு உதாரணமா நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த ரிசல்ட்டை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற முறை நாங்க வாங்கினது 10,600 சில்லற வாக்கு. அதை விட ஒரு வாக்கு நம்ம கூட வாங்கிட்டோம்னா தந்தை பெரியார அவருடைய சொந்த மண்ணிலேயே அடிச்சு புதைச்சதுக்கு சமம்டா அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 24,000 கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளை நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 100 மடங்கு 130 மடங்கு அதிகம் வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கோம். போன தடவை நாங்கள் வாங்கினதை விட 130% வாக்குகளை நாங்கள் அதிகம் வாங்கியிருக்கோம். அப்படின்னா தந்தை பெரியார் அவர் சொந்த மண்ணில் என்ன ஆயிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சுக்குங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.